இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாயகன் பாலகரையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாயகன் பாலகரையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்று போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்று போடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் அந்த கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் அந்த கட்டளையதா. ஆவியாத்மாவும் தேவம் யாவும் இங்கு இயங்கு கொண்டு செல்வேன். ஆவியாத்மாவும் தேவம் யாவும் இங்கு இயங்கு கொண்டு செல்வேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று சொல்லி. அவர் நீதி செய்கிற தேவன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர்கள் பாக்கியவான்கள் என்று ஏசாயாவிலே பக்தனை கொண்டு ஆண்டவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. நமக்காக மனதுருகுகிற கர்த்தரே இந்த காலை வேளையிலே இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை தந்தவர் நம்முடைய ஆண்டவர். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்கு தந்தருளினவர். நம்முடைய வாஞ்சிகளையும் விருப்பங்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வாஞ்சிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். விடுதலையை வாஞ்சிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அதை தந்து நம்மை நடத்துவார். இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவனாயிருக்கிறார் என்று சொல்வோமானால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. பாடுவோம். இயேசு எனக்கு துதிப்பாடல் நான் பாடி இயேசு எனக்கு ஜீவன் தந்தார் என்று சொல்லி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக அனுபவிப்போம் வார்த்தைகளை. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார்
தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வல்லமை தந்தாரேசு, வல்லமை தந்தாரேசு, வல்லமை தந்தாரேசு, வல்லமை தந்தாரேசு. துதிபாடல் நான் பாடி இயேசுவை என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிபாடல் நான் பாடி இயேசுவை என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு. துதிபாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிபாடல் நான் பாடி இயேசுவை என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya. பாடினது எல்லாமே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரா? தந்து விட்டார். ஹalleluya. விடுதலை தந்து விட்டார், அபிஷேகம் தந்து விட்டார். ஹalleluya. வல்லமை தந்து விட்டார். நீதி உண்டாக என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஆனால் இவைகளை அனுபவிக்கும்படிக்கு ரட்சிப்பு, இவைகளில் ரட்சிப்பு என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் நம்மில் அனுபவம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதை அறிக்கை செய்து பாடும் பொழுதுதான். ஹalleluya, ஹalleluya. சந்தேகத்தோடு அல்ல, ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். ஹalleluya. அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்த ஆண்டவர் இவைகளை அனுபவிக்கும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அந்த விடுதலை, அந்த அபிஷேகம், அந்த பலன் நம்மை தாங்கி கொண்டு செல்லும். ஹalleluya. அதற்காகத்தான் ஆண்டவர் மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை கை கொள்கிறவன் நான் அன்பாயிருக்கிறேன், என் பிதாவும் அன்பாயிருக்கிறார், அவர்களுக்குள் வந்து நான் வாசம் பண்ணுவோம். நாங்கள்